ஆண்டவருடைய பரிசுத்த நாமம் இன்றும் என்றும் மகிமைப்படுவதாக. அநேக வருஷங்களுக்கு பின்பாக இந்த நாளிலே உங்களோடு கூட ஜீவனுள்ள ஆண்டவரை ஆராதிக்கவும் அவருடைய வார்த்தையை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ளவும் கர்த்தர் அடியனுக்கு பாராட்டின நன்மைகளை எண்ணி ஆண்டவரை துதிக்கிறேன், அவரை நான் ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த நாளிலே அருமையான சகோதரர் அறிவித்த பிரகாரமாக என்னுடைய மகள் நாளைக்கு இங்க ஜெர்மன் லாங்குவேஜ்ல 2 எக்ஸாம் எழுத வேண்டியிருக்கிறது. ஆன்லைன்ல ரிஜிஸ்டர் பண்ணும்போது இங்க பெங்களூர்ல தான் அது இடம் கிடைச்சது. அதனால அதை முன்னிட்டு தான் நாங்கள் இங்கே கடந்து வர வேண்டிய சூழ்நிலை வந்தது. அதன் நிமித்தமாக இன்றைக்கு உங்களோடு கூட ஐக்கியப்படும்படியாக ஆண்டுடைய வார்த்தையை உங்களோடு பகிர்ந்து கொள்ளவும் கர்த்தர் எனக்கு கிருபை செய்தபடினாலே நான் ஆண்டவரை துதிக்கிறேன், அவரை நான் ஸ்தோத்திரிக்கிறேன். ஒரு சமயம் ஒரு கிறிஸ்துவ ஸ்தாபனத்தில ஊழியம் செய்யும்படியாக ஊழியர்களை அவர்கள் தேர்ந்தெடுத்தார்கள். அந்த கமிட்டியில் உள்ளவர்கள் அதை பப்ளிஷ் பண்ணாங்க. அநேகர் அந்த ஸ்தாபனத்துல நாங்க ஊழியம் செய்ய வர்றோம் அப்படின்னு சொல்லி அநேகர் அந்த இன்டர்வியூக்கு வந்திருந்தாங்க. அப்படி வந்தபோது அவர்கள் அந்த ஸ்தாபனத்தினுடைய கமிட்டி மெம்பர்ஸ் ஒவ்வொருவரையும் அவர்கள் இன்டர்வியூ பண்ணாங்க. நீங்க எதற்காக ஆண்டவருக்கு ஊழியம் செய்ய வந்திருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி அப்படி கேள்வி கேட்கும்போது அநேகர் அவங்களுடைய விருப்பத்தை சொன்னாங்க. அதுல ஒருவர் சொன்னாரு, ஆண்டவர் என்னை நேசிக்கிறார், நான் அவரிடத்தில் அன்பு கூறுகிறேன். சோ அவருடைய அன்பு என்னை நெருக்கி ஏவுகிறது, அதனால நான் அவருக்கு ஊழியம் செய்ய விரும்புகிறேன் என்று ஒருவர் சொன்னாராம். சோ அந்த கமிட்டி மெம்பர் அவரை தான் அவருடைய அந்த ஸ்தாபனத்துல ஊழியம் செய்வதற்காக அவரை நியமித்தார்கள் என்று நான் கேள்விப்பட்டேன். சோ இந்த நாளிலே உங்களோடு கூட தேவனுடைய அன்பு என்ற தலைப்புல தான் உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். பிரியமானவர்களே, நாம் பரிசுத்த வேதாகமத்திலே நாம் வாசிக்கும் போது ஆண்டவருடைய அன்பை நாம் படிக்கலாம். இந்த உலகத்துல எல்லாவற்றையும் அளக்கிறதுக்கு அளவுகோல் இருக்கிறது. ஆனால் தேவனுடைய அன்பை அளப்பதற்கு அளவுகளே கிடையாது. அதனாலதான் யோவான் சொல்லுகிறார், யோவான் எழுதின சுவிசேஷம் நாம் யாவரும் அறிந்திருக்கிறபடி 3ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்துல தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடைம்படிக்கு இயேசு கிறிஸ்துவை தந்தரிலே இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். பாருங்க, அவர் அங்க ஒரு வார்த்தை சொல்றாரு, இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். உலகத்தில்னா உலகத்தில் உள்ள மக்கள் மீது அன்பு கூர்ந்தார். எவ்வளவாய் அன்பு கூர்ந்தார்? தன்னுடைய ஒரே பேரான சொந்த குமாரனை உங்களுக்காக எனக்காக ஈந்தருளி அவர் நம்மிடத்தில் அன்பு கூர்ந்தார் என்று நாம் வாசிக்கிறோம். ஆதியாகமம் 1ஆம் அதிகாரத்திலிருந்து வெளிப்படுத்தின வரைக்கும் புஸ்தகத்துக்கு வரைக்கும் ஆண்டவருடைய அன்பை நாம் காணலாம். ஆதியிலே மனிதனை சிருஷ்டிக்கும் போது அவர் எவ்விதமாக மனிதனை சிருஷ்டித்தார் என்று நாம் வாசிக்கிறோம். நாம் கண்களால் காண்கிற, கண்களால் காணக்கூடாதவைகள் எல்லாம் தம்முடைய வல்லமையுள்ள வார்த்தையினாலே சிருஷ்டித்தார். வெளிச்சம் உண்டாக கடவுள் என்று சொன்னார், வெளிச்சம் உண்டாயிற்று. எல்லாவற்றையும் வார்த்தையினால் உண்டு பண்ணினார். ஆனால் மனிதனை அவ்விதமாக மனிதன் உண்டாக கடவுள் என்று சொல்லவில்லை. அவனை எப்படி படைச்சாரா? நமது சாயலாகவும் நமது ரூபத்தின்படியும் மனிதனை உண்டாக்குவோமாக. சோ அவருடைய தேவனுடைய சாயலின்படி, ரூபத்தின்படி, அதாவது தேவனுடைய குணாதிசயங்களின்படி மனிதனை படைச்சாரு. அதனாலதான் தேவனுடைய சிருஷ்டிப்புகளிலே
எல்லா சிருஷ்டிகளை விட மனிதன் தான் தலை சிறந்தவன் என்று நான் வாசிக்கிறேன். அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு சொன்னா, மனுஷன்தான் தேவனுடைய சாயலில் படைக்கப்பட்டவன். மற்ற எந்த ஒரு சிருஷ்டிகளும் தேவனுடைய சாயலில தேவனுடைய ரூபத்துல படைக்கப்படல. அதுக்கு காரணம் என்னன்னா, ஆண்டவர் மனிதன் மீது வைத்த அன்பு. அது மாத்திரமல்ல, அவனுக்கு தமது ஜீவ சுவாசத்தை ஊதினார், மனுஷன் ஜீவாத்மாவானான். வேற எந்த ஒரு சிருஷ்டிக்கும் தேவன் தம்முடைய ஜீவ சுவாசத்தை ஊதல. மனிதனுக்கு தான் தம்முடைய ஜீவ சுவாசத்தை ஊதினார். எதனால? அந்த மனிதன் மீது தேவன் வைத்த அன்பு. இப்படியாக நாம் ஒவ்வொரு காரியங்களையும் நாம் பார்க்கும்போது ஆண்டவர் மனிதன் மீது வைத்த அன்புக்கு அளவுகளே கிடையாது. அப்பேற்பட்ட அன்புள்ள ஆண்டவருக்கு மனுஷன் புறமுதுகை காட்டும் போது, அவருக்கு விரோதமாய் பாவம் செய்த போது, தேவன் தான் பாவம் செய்த மனிதனை தேடி வந்தார் என்று நான் வாசிக்கிறோம். ஆதியாகமம் 3ஆம் அதிகாரத்துல வாசிக்கும் போது, ஆபிரகாமே நீ எங்கே என்று தேவன் மனிதனை தேடி வந்தார். உண்மையிலே ஆதாம் தான் தேவனை தேடி போயிருக்கணும். ஆண்டவரே, நான் உங்களுக்கு விரோதமாக பாவம் செய்துட்டேன், என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லி ஆதாம் தேவனை தேடி போயிருக்கணும். ஆனால் தேவன் மனிதனை தேடி வந்தார். அதுவும் ஆண்டவருடைய அன்பை வெளிப்படுத்துகிறது. அந்த பாவம் செய்த மனிதன் ஆதாம் ஏவாள் தங்களுடைய பாவத்தை மறைப்பதற்கு அத்தி இலைகளை தைத்து அவங்க அதை மறைத்து கொண்டார்கள். ஆனா ஆண்டவர் பார்த்தாரு, அதெல்லாம் நிலையானதல்ல. ஆகவே அவர்களுக்கென்று ஒரு மிருகத்தை கொன்று அதனுடைய ரத்தத்தை சிந்தி அதனுடைய தோல் உடைகளை உண்டு பண்ணி மனிதனுக்கு கொடுத்தார் என்று நான் வாசிக்கிறோம். அவனுக்கு ஒரு பிராயச்சித்தம் தேவை, ஒரு குற்றமில்லாத ரத்தம் சிந்தப்பட வேண்டும் என்று அங்கேயே ஆண்டவர் ஏதேன் தோட்டத்திலே மனிதனுக்கு காண்பித்தார். இதெல்லாம் ஆண்டவர் மனிதன் மீது வைத்த அன்புதான். இப்படியாக நாம் பார்க்கும்போது கடைசியில மனுஷன் தேவனுக்கு விரோதமாக அவன் பாவம் மீறி பாவம் செய்த போது கடைசியாக மனுக்குலத்தை மீட்க தம்முடைய ஒரே பேரான குமாரனை அனுப்பினார். இயேசு கிறிஸ்துவை இந்த பூமிக்கு அனுப்பினார். அதுவும் உங்கள் மீது என் மீது வைத்த ஆண்டவருடைய அன்புதான். பிரியமானவர்களே, ஆண்டவர் இன்றைக்கு ஹலோ பிரைஸ் லார்ட், பிரைஸ் லார்ட், பிரைஸ் லார்ட், பிரைஸ் லார்ட், ஹலோ பிரைஸ் லார்ட். தேவனுடைய அன்பை நாம் காண்கிறோம். ஆண்டவர் நம் மீது இந்த அளவாக அன்பு கூர்ந்தார். நம் மீது அன்பு கூறுவதற்கு நமக்கு தகுதியே கிடையாது. நம்மளை தெரிந்தெடுப்பதற்கும் நம்மளை அன்பு கூறுவதற்கும் அதற்காக தன்னுடைய குமாரனாகி இயேசு கிறிஸ்துவை அவர் நமக்காக பலியிட பண்ணப்பட்டார். அப்போஸ்தலனாகிய பவுல் எபேசி விசுவாசிக்கு எழுதும் போது எபேசியர் 5ஆம் அதிகாரத்துல ஒரு வசனம் வாசிக்கிறோம். 2ஆம் வசனத்துல, எபேசியர் 5ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம், கிறிஸ்து நமக்காக தம்மை தேவனுக்கு சுகந்த வாசனையான காணிக்கையாகவும் பலியாக ஒப்பு கொடுத்து நம்மில் அன்பு கொண்டது போல நீங்களும் அன்பிலே நடந்து கொள்ளுங்கள். கிறிஸ்து நமக்காக தம்மை தேவனுக்கு சுகந்த வாசனையான காணிக்கையாகவும் பலியாகவும் ஒப்பு கொடுத்து நம்மில் அன்பு கூர்ந்தது போல நீங்களும் அன்பிலே நடந்து கொள்ளுங்கள். Walk in God's love. எப்படி நடக்கணுமா?
இயேசு கிறிஸ்து நடந்தது போல. அவர் எப்படி நடந்தாரு? தேவனுக்கு பிரியமாக. எப்படி அவருக்கு தேவனுக்கு பிரியமாக நடந்தார்? தன்னை தேவனுக்கு சுகந்த வாசனையான காணிக்கையாகவும் பலியாகவும் அவரை ஒப்பு கொடுத்து அன்பு கூர்ந்தது போல நீங்களும் அன்பிலே நடந்து கொள்ளுங்கள். இன்னொரு வசனம், இதை எபேசியர் 5ஆம் அதிகாரத்துல 27ஆம் வசனம். கரைதலை உதாரணங்கள் ஒன்றும் இல்லாமல் பரிசுத்தமும் பிழையற்றதுமான மகிமையுள்ள சபையாக அதை தமக்குள் நிறுத்திக் கொள்வதற்காக தம்மை தாமே அதற்காக ஒப்பு கொடுத்தார். இங்க பாருங்க, கரைதிரை முதலானவைகள் ஒன்றும் இல்லாமல் பரிசுத்தமும் பிழையற்றதுமான மகிமையுள்ள சபையாக அதை தமக்கு முன் நிறுத்திக் கொள்வதற்கும். எதை? அந்த மகிமையுள்ள சபை. நீங்களும் நானும், அப்கோர்ஸ் இது யுனிவர்சல் சர்ச்சை பற்றி பவுல் இங்க சொன்னாலும் லோக்கல் சபையை பற்றி சொல்லல. யுனிவர்சல் சர்ச், இயேசு கிறிஸ்துவின் சரீரமாகிய சபை. அது அந்த சபை எப்படிப்பட்ட சபையா? மகிமையான சபையாக மாற்றுவதற்காக என்ன பண்ணாரு? அதை தமக்கு முன் நிறுத்திக் கொள்வதற்கும் தமக்கும் நிறுத்திக் கொள்வதற்கும். அந்த சபை எப்படி இருக்கணும்? மகிமையுள்ள சபையாக இருக்கணும்னா கரைதிரை முதலானவைகள் ஒன்றும் இல்லாமல் பரிசுத்தமும் பிழையற்றதுமான மகிமையுள்ள சபை. அந்த சபையை தனக்கு முன் நிறுத்திக் கொள்வதற்கும் அந்த மகிமையுள்ள சபைக்காக அதற்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்தார். இதுதான் தேவனுடைய ஆண்டவருடைய அன்பு. சோ இவ்விதமாக ஆண்டவர் உங்களை என்னையும் நம்மை மீட்பதற்காக தம்முடைய சபையில, தம்முடைய சரீரமாகி சபையில இணைப்பதற்காக அவர் நமக்கு செய்த நன்மை என்ன? தம்மையே ஜீவ பலியாக ஒப்பு கொடுத்தார். தனக்கென்று ஒன்றும் வைத்துக் கொள்ளாமல் ஜீவ பலியாக ஒப்பு கொடுத்தார். ஒரு சமயம் ஒரு அம்மா கங்கை நதி கரையில ஓரமாக நடந்து போனாங்களாம். அப்போ ஒரு அழகான 2 குழந்தைகள், ஒரு குழந்தைய கையில கூட்டிட்டு போறாங்க, ஒரு குழந்தைய இடுப்புல வச்சுட்டு போறாங்க. அந்த இடுப்புல வச்ச குழந்தை அங்கத்துல குறைவினமான குழந்தை. ஆனால் கையில கூட்டிட்டு போன குழந்தை ரொம்ப பியூட்டிஃபுல், அழகான குழந்தை. அந்த தாய் கங்கை என்னும் அவள் நம்பின அந்த தெய்வத்துக்கு அதுல அந்த ஆற்றுல, அந்த நதியில அந்த அழகான குழந்தையை வீசி எறிஞ்சிட்டு அங்கவீனமான குழந்தையை அந்த மடியில திரும்பி கொண்டு வந்தாங்க. அதை ஒருவர் பார்த்துட்டு, இந்த அம்மா கையில ஒரு அழகான குழந்தையை கூட்டிட்டு போனாங்களே, இப்ப திரும்பி வரும்போது அந்த குழந்தையை காணுமே அப்படின்னு சொல்லி அந்த அம்மாட்ட கேட்கும்போது அந்த அம்மா சொன்னாங்களாம், நான் நேசிக்கிற, நான் விரும்புகிற, நான் நம்புகிற என்னுடைய தெய்வத்துக்கு, கங்கை நதியாகி என்னுடைய தெய்வத்துக்கு என்னுடைய அருமையான மகளை, அழகான குழந்தைய, என்னுடைய தெய்வத்துக்கு அங்கவீனமான குழந்தையை நான் அர்ப்பணிக்க விரும்பவில்லை. அழகான குழந்தையை காணிக்கையாக நான் ஒப்பு கொடுத்துட்டு அந்த நதியில தூக்கி எறிஞ்சிட்டு நான் வர்றேன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அருமையானவர்களே, ஒன்றுக்கு உதவாத, ஜீவன் இல்லாத அப்படிப்பட்ட ஒன்றுக்கு அந்த அம்மா அவ்வளவு நேர்த்தியான ஒரு காரியங்களை செய்வார்களானால், ஆண்டவர் நம்மை ரட்சிக்க ஒருவராலும் இந்த உலகத்துல நம்மை தேடவோ, நம்மை நாடவோ, நம்மளை தெரிந்து கொள்ளவோ, நம்மளை பெயர்ச்சியில் அழைக்கவோ, நம்மளை ரட்சிக்கவோ, நம்மளை மீட்டுக்கொள்ள, பாவத்திலிருந்து மீட்டு கொண்டு நமக்கு இந்த பூமியிலே பாதுகாப்பை கொடுத்து நித்திய பரலோகம் வரைக்கும் நம்மோட கூட இருந்து பாதுகாத்து நேசிக்கிற இந்த ஆண்டவருக்கு நாம் எவ்விதமாக அன்பு செலுத்துகிறோம். அதனாலதான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவர் பரமேறிக்கு போவதற்கு முன்பாக சீமோன் பேதுருவிடத்துல ஒரு கேள்வி கேட்டாரு. அது என்ன கேள்வி தெரியுமா? யோவான் எழுதின சுவிசேஷம் 21ஆம் அதிகாரத்துல நாம் வாசிக்கிறோம்.
யோனாவின் குமாரனாகிய சீமோனே, நீ இவர்களிலும் என்னிடத்தில் அன்பாய் இருக்கிறாயா என்று கேட்டார். யோவான் எழுதின சுவிசேஷம் எடுத்துக்கொள்ளுங்க, 21ஆம் அதிகாரம். யோவான் 21 அத்தியாயம் 15ஆம் வசனம். இயேசு சீமோன் பேதுருவை நோக்கி, யோவான் குமாரனாகிய சீமோனே, இவர்களும் அதிகமாக எனக்கு அன்பாய் இருக்கிறாயா என்றார். அதற்கு அவன், ஆம் ஆண்டவரே, உம்மை நேசிக்கிறேன் என்பதை நீர் அறிவீர் என்றார். அவர், என் ஆட்டுக்குட்டிகளை மேய்ப்பாயாக என்றார். நீங்க இந்த பகுதியை படிக்கும் போது ஏன் ஆண்டவர் சீமோன் பேதுரு விட்டு அந்த கேள்வியை கேட்டாரு? அங்க அவன் சீமோன் பேதுரு மாத்திரம் தனியா இல்ல, அவனுடைய கூட்டாளிகள் 6 பேர் இருக்கிறாங்க. மொத்தம் 7 பேர். சீமோன் பேதுருடைய சேர்த்து அவனை சேர்த்து 7 பேர் இருக்கிறாங்க. ஆனா இயேசு கிறிஸ்து அங்கே தரிசனமாகி அவர்களுக்கு காட்சி அளித்து அவர்களுக்கு அந்த 7 பேருக்கும் நல்லா வயிறு நிறைய நல்ல சாப்பாடு கொடுத்துட்டு, ஏன்னா அவருக்கு தெரியும் முழுவதும் அவங்க பிரயாசப்படுறாங்க, ஏமாற்றம் ஒன்றும் கிடைக்கல, கண்விழிப்பு, தூக்கம் இல்ல, டயர்ட்னஸ், ஏமாற்றம், ஒரு கொஞ்சம் மீன் கூட கிடைக்கல, ஏமாற்றத்தோட கரைக்கு வர்றாங்க. இங்க ஆண்டவர் ஏற்கனவே அவங்க கரைக்கு வர்றதுக்கு முன்னாடியே கரையில நெருப்புல சுட்ட மீனையும் அப்பத்தையும் அங்க வச்சிருந்து வெயிட் பண்றாரு. He was waiting for his own people. அவங்க யாரு? அவங்களை விட்டு நான் மீன் பிடிக்க போகிறேன் என்று சொன்னவருக்காக ஆண்டவர் காத்திருக்கிறார். நான் மீன் பிடிக்க போகிறேன். உடனே அவனுடைய கூட்டாளிகள் சொன்னாங்க, நாங்களும் உம்மோடு வருகிறோம். அருமையானவர்களே, இங்க நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய சத்தியம் என்னன்னு சொன்னா, நாம் எடுக்கிற தீர்மானம் நம்மை மாத்திரம் இல்ல, அந்த தீர்மானம் ஆண்டவருக்கு பிரியமா இருக்கணும். ஆண்டவருக்கு பிரியமா இல்லைன்னு சொன்னா அந்த தீர்மானம் நம்ம மாத்திரம் இல்ல, நாட் ஓன்லி மீ பட் இட் ஆல்சோ அஃபெக்ட் அதர்ஸ், மற்றவர்களையும் அது பாதிக்கிறது. இன்னும் ஒரு காரியம், ஒருவர் நாம் ஒருவருடைய ஆலோசனையை நாம் பின்பற்றுகிறோமானால் நாம் சீர்தூக்கி பார்க்கணும். அவர் சொல்ற ஆலோசனை இஸ் இட் அக்கார்டிங் டு தி வேர்ட் ஆஃப் காட், தேவனுடைய வசனத்தின் ஆதாரத்தின்படி இருக்கிறதா என்று நாம் யோசித்து பார்த்து அதை பின்பற்ற வேண்டும். அவரை குறை சொல்லக்கூடாது. நீங்க தான் சொன்னீங்க, நீங்க சொன்னதுனால நான் செய்தேன், நீங்க போனதுனாலதான் உங்களோட வந்தேன் அப்படின்னு சொல்லி நாம் அவரை கிரிட்டிசைஸ் பண்ணவோ குற்றம் சுமத்தவோ நாம் பண்ணக்கூடாது. ஆண்டவர் நமக்கு சுயசித்தம் தந்திருக்கிறார், ஞானம் தந்திருக்கிறார், நாம தான் தெரிந்து கொள்ளணும். சில சமயங்களில அவரு சொல்றாரு, அவர் செய்கிறாரு, அதனால நானும் செய்தேன், நானும் போனேன் அப்படின்னு சொன்னோம்னா இவங்களுக்கு ஏற்பட்ட நிலைமை தான் நடக்கும். சீமோன் பேதுரு 3 வருஷம் ஆண்டவரோடு கூட இருந்து ஆண்டவருடைய அன்பை ருசி பார்த்தவன். அது மாத்திரமல்ல, 3 முறை அவன் இயேசு கிறிஸ்துவை தன்னுடைய சொந்த குருவை மறுதளித்தான். யாருக்கு முன்னாடி? பெரிய ஏரோதுக்கு முன்னாடியோ பிளாத்துக்கு முன்னாடியோ அல்ல, சாதாரண வீட்டுல வேலை செய்கிற அடிமை பெண்ணாகிய வேலைக்காரனிடத்துலதான் மறுதளிச்சான். அவனை எனக்கு தெரியாது என்று சபிக்கவும் சத்தியம் பண்ணவும் தொடங்கினான். ஒரு ரெஸ்பெக்ட் வேர்டு கூட அங்கு சொல்லல. அவனை என்ற அந்த வார்த்தையை நம்ம வாசிக்கிறோம். அவனை எனக்கு தெரியாது, நீ சொல்லுகிறவனை எனக்கு தெரியாது என்று சபிக்கவும் சத்தியம் பண்ணவும் தொடங்கினான். இப்படி ஒரு 3 முறை ஒரு வீட்டுல வேலை செய்யற அடிமை பெண்ணுக்கு முன்னாடி பேதுரு மறுதளிச்சான். ஆனா அப்படிப்பட்ட பேதுருவை ஆண்டவர் அந்த பாரமான சிலுவையை சுமந்து வெளியேறும்போது பேதுருவை அவர் நோக்கி பார்த்தார் என்று வாசிக்கிறான். அவ்வளவுதான். ஒருவேளை நானா இருந்தா அங்கேயே பேதுருவை சுட்டு கொண்டு இருப்பேன் என் வாயின் வார்த்தையினால. நீ ஏன் இங்க வந்த? என் முகத்துல முடிக்கலாமா? நீ எவ்வளவு நன்றி கெட்ட மனுஷன், என்னென்ன வாயிலிருந்து வந்து திட்டணுமோ, சபிக்கணுமோ, சாபம் விடணுமோ நான் சாபம் பெற்றிருப்பேன். ஆனா இயேசு கிறிஸ்து அவர் ஒன்றுமே சொல்லல, அவனை நோக்கி பார்த்தார். உண்மையில நோக்கி பார்க்க பேதுருக்கு அறிகிறதே கிடையாது.
ஆண்டவரை நோக்கி பார்த்தார். அவ்வளவுதான். அந்த ஆண்டவருடைய முகத்தை பார்த்த உடனே அவன் வெளியே போய் மனங்கசந்து அழுதான். மனங்கசந்து அழுதான். அருமையானவர்களே, இன்றைக்கும் ஆண்டவர், அதே ஆண்டவரைத்தான் நம்ம நேசிக்கிறோம், ஆராதிக்கிறோம். நம்முடைய எவ்வளவு குறைகளையும் பலவீனங்களையும் பாவங்களையும் மீறுதலையும் மன்னிக்கிறதற்கு அவர் ஆயத்தமா இருக்கிறார். ஆமா, நானும் நீங்களும் தான் அநேக சமயங்களில நம்முடைய இருதயத்தை நம்ம கடினப்படுத்திட்டு நம்முடைய தவறை ஒத்துக்கொள்ளாமல் நம்ம செயல்படுறோம். ஆண்டவர் இடத்துல பேதுரு போல நம்ம போவோம். ஆனால் ஆண்டவர் பேதுருவை மன்னிச்ச ஆண்டவர் நம்மையும் மன்னிக்கிறார். அதனாலதான் பேதுரு கேட்டான் ஒரு நாள், ஆண்டவரே, என் சகோதரன் எனக்கு விரோதமாக பாவம் பண்ணா நான் எத்தனை முறை மன்னிக்கணும்? 7 முறையா ஆண்டவரேன்னு சொல்லி அவரே கேள்வி கேட்கிறாரு, அவரே பதில் சொல்றாரு. ஆண்டவர் சொன்னாரு, 7 முறை இல்ல பேதுரு, 70 முறை. There is no conditional, unconditional forgiveness. நான் உங்களை மன்னித்தது போல நீங்களும் ஒருவர் மன்னிங்க. நம்ம மன்னிக்கிறோமா? சில வாரங்களுக்கு முன்பாக என் சபையில நடந்த ஒரு சம்பவம். ஒரு தம்பி ஒரு வாலிப பெண்ணை விரும்பினான். நான் அவனை எச்சரித்தேன், இதெல்லாம் தேவனுக்கு பிரியம் இல்லப்பா, நீ ஜெபம் பண்ணு, நானும் ஜெபம் பண்றேன், ஆண்டவர் உனக்குன்னு ஒரு பிள்ளைய வச்சிருக்கிறாரு, அதை காட்டுவாரு, ஜெபத்தோட நம்ம மேற்கொள்வோம் செய்வோம் அப்படின்னு சொல்லி எவ்வளவு ஆலோசனை சொன்னேன். ஆனா அவன் சொன்னான், நீங்க அந்த பெண்ணை எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கலன்னா ரயில்வே தண்டவாளத்துலதான் என் சரீரத்தை பார்ப்பீங்க அப்படின்னு சொல்லி என்கிட்ட சொன்னான். உடனே அந்த பாப்பாட்டையும் போய் பேசினேன். பாப்பா, இதெல்லாம் தேவனுக்கு பிரியமில்லாத காரியம், அதனால நீ ஜெபம் பண்ண, நானும் ஜெபம் பண்றேன், ஆண்டவர் உனக்கு நல்ல ஒரு கணவனை இந்த பூமியில் வச்சிருக்கிறாரு, நான் உனக்கு அந்த திருமணம் செய்து வைக்கிறேன்னு சொல்லும்போது, இல்லைங்க, நான் கல்யாணம் பண்ண அவரை தான் கல்யாணம் பண்ணுவேன்னு சொன்னான். அவங்க பெற்றோர் இடத்துல பேசினேன். 2 பேர்ட்டையும் பேசி அவங்கள கன்வின்ஸ் பண்ணி அவங்களுக்கு அந்த கல்யாணம் நடந்தது. இப்போ கல்யாணம் ஆகி ஒரு பெண் குழந்தை இருக்கு. ஏதோ போய் ரீசன் 8 வருஷமாக கல்யாணம் ஆகி 8 வருஷமா பிரிஞ்சிருக்கிறாங்க. இப்போ மனைவி வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறான். எவ்வளவோ ஆலோசனை சொன்னேன். நான் சொன்னேன், உனக்கு சொன்னது மாதிரி இந்த உலகத்துல நான் யாருக்குமே ஆலோசனை சொல்லுவேன். நீ என் வீட்டுல வளர்ந்தவன், மற்றவங்கிட்ட எல்லாம் சொல்றேன், நான் மாடசாமி அங்கிள் வீட்டுலதான் வளர்ந்தேன், அவரு தான் என்னை வளர்த்தாரு அப்படிங்கிறேன். இனிமே தயவுசெய்து அந்த வார்த்தையை சொல்லாத. சொன்னீங்கன்னா நான் சொல்ற வார்த்தைக்கு நீ கீழ்ப்படியணும், கீழ்ப்படிய மாட்டேங்கிறேன், இனிமே அந்த வார்த்தை சொல்லாதுன்னு சொல்லி பார்த்தேன். இப்ப கோர்ட்டுக்கு போயிட்டான், மனைவி வேண்டான்னு சொல்லி டைவர்ஸுக்கு போயிட்டான். அப்போ அங்க கேஸ் நடக்குது. அப்போ ஒரு ரிட்டையர்ட் ஜட்ஜு ஒரு லேடி தான் அவங்களுக்கு கவுன்சிலிங் கொடுக்குறாங்க. அப்போ அவங்க சொல்லியிருக்கிறாங்க, உன் மகளை அட்லீஸ்ட் ஞாயிற்றுக்கிழமையாவது நீ கூட்டி உன் மகளோட ஒரு நாள் நீ அவளை வள அப்படின்னு சொல்லி. அப்போ உடனே அப்படியானால் இப்ப எங்க சபைக்கும் வருது இல்ல, திருச்சியில ஒரு சபைக்கு போறான். சரி, எங்க போனாலும் நீ திருந்தினா நல்லது அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டேன். அப்போ அன்னைக்கு அந்த ஜட்ஜு அம்மாட்ட சொல்லியிருக்கிறான், மணப்பாறை சபைக்கு வர சொல்லுங்க, நான் அந்த பெண்ணை என் குழந்தைய நான் அழைச்சிட்டு போறேன் அப்படின்னு சொல்லியிருக்கான். இது என்னுடைய காதுக்கு வந்தது. எனக்கு அந்த அவளுடைய மனைவி போன் பண்ணா, அங்கில் இந்த மாதிரி கோர்ட்ல இப்படி சொன்னாங்க, அதனால என்னுடைய கணவர் இப்படி சொல்லியிருக்கிறார், ஸோ அதனால நாங்க இந்த வாரம் வர்றோம் ஞாயிற்றுக்கிழமை அப்படின்னு. சரி வாமா அப்படின்னு சொன்னேன். ஆனா அவன் வரல. அவன் நைட்டே போன் பண்ணி சொல்லியிருக்கான், நான் மணப்பாறை சபைக்கு வரல, நான் போற திருச்சி சபைக்கு வா அப்படின்னு. அப்போ அந்த பொண்ணு அவங்க வக்கீல்கிட்ட கேட்டிருக்காங்க, சார் இந்த மாதிரி என் கணவர் இப்படி சொல்றாரு, நான் எப்படி போகலாமா? அப்புறம் அந்த வக்கீல் சொல்லியிருக்காரு, கோர்ட்ல உனக்கு என்ன ஆர்டர் சொன்னாங்களோ, ஆலோசனை சொன்னாங்களோ அதன்படி நடமான்னு சொல்லி அவங்க வக்கீல் சொன்ன உடனே அந்த பொண்ணு மணப்பாறை சபைக்கு தன் குழந்தைய அழைச்சிட்டு வந்துருச்சு.
அப்ப நான் செய்தி வேலையில நான் சொன்னேன், இந்த மாதிரி இவனுக்காக ஜெபம் பண்ணுங்க, ஊழியக்காரன் கல்யாணம் பண்ணி வைக்கணும் அப்படின்னு சொல்லி என்கிட்ட வந்து கேட்டான். கல்யாணம் பண்ணி வச்சோம். இப்போ மனைவி வேண்டாம்னு கோர்ட்டுக்கு போயிட்டான். எவ்வளவோ கோர்ட்டுக்கெல்லாம் போக வேண்டாம், சேர்ந்து வாது அப்படின்னு எவ்வளவோ ஆலோசனை சொன்னோம், கேட்கல. இப்ப கோர்ட்ல சொன்ன உடனே ஞாயிற்றுக்கிழமை மணப்பாறை சபைக்கு பிள்ளைய கொண்டு வர சொல்லுங்கன்னு சொல்லியிருக்கிறான். பாருங்க, ஒரு ஊழியக்காரங்க சபையில சொல்ற ஆலோசனைய கேட்க இன்னைக்கு மக்களுக்கு விருப்பம் இல்லை அப்படின்னு சொல்லி அவனுக்காக ஜெபம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி நான் சொன்னேன். இத ஒருவர் மொபைல் எடுத்து எனக்கு தெரியாம நான் அந்த செய்தியில அனௌன்ஸ் பண்ணும்போது அதை அப்படியே டேப் எடுத்து அவனுக்கு அனுப்பியிருக்காரு. அவன் உடனே அடுத்த நாள் கோர்ட்ல போய் எங்க பாஸ்டர் வந்து இப்படி எல்லாம் சொல்லியிருக்கிறாரு மேடம், நான் வேணா உங்களுக்கு நீங்க நம்பணும்னா நான் எவிடன்ஸ் காட்டுறேன், என் மொபைல்லே அவர் பேசினது இருக்கு அப்படின்னு. ஆனா அந்த அம்மா ஒரு முஸ்லிம் மேடமா இருந்தாலும் கூட அந்த ரிட்டையர்டு ஜட்ஜு அந்த மேடம் சொன்னாங்கன்னா, ஊழியக்காரங்க பாஸ்டர்னா கடவுளுக்கு சமமானவங்கப்பா, நீ நல்லா இருக்கணும் தான் அவங்க சொல்லுவாங்க. உன் மேல தப்ப வச்சுக்கிட்டு நீ ஊழியக்காரர் பாஸ்டர் நீ குறை சொல்றியா அப்படின்னு போய் லெஃப்ட் ரைட் கொடுத்துருக்குறாங்க. சாரி மேடம், என்ன மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. இப்ப எனக்கு ரொம்ப இதை கேட்டாங்க, மனசு கஷ்டமாயிடுச்சு. எதை கேட்டோம்னா, இங்க நம்ம சபையில சொல்ற அறிவிப்ப டேப் எடுத்து இப்படி அனுப்புறாங்க. ஏன் அவர் வந்து நேரடியாவே நீங்க சொன்னது தப்பு அப்படி சொல்லியிருக்க வேண்டாம், சொல்லியிருக்க வேண்டியது இல்லை அப்படின்னு சொல்லி நேரடியாவே சொல்லலாமே. எஸ் எவ்ரி ரைட் டு ஆஸ்க் மீ. அதை விட்டுட்டு மொபைல்ல டேப் எடுத்து அதை அனுப்பணுமா? இப்படி எல்லாம் சபையில இது வந்து ஒழுங்கா அப்படின்னு சொல்லி நான் அடுத்த வாரம் சபையில ஜெனரலா சொல்லிட்டேன். அது யாரும் எனக்கு தெரியாதனால ஜெனரலா சொல்லிட்டேன். ஒரு அசம்ஷன் இருந்தது, 2 பேர்ல யாராவது ஒரு ஆள் தான் பண்ணிருப்பாங்க அப்படின்னு. பட் கன்ஃபார்ம் தெரியாதனால நான் சபையில ஜெனரலா சொன்னேன், இங்க நம்ம ஆராதிக்கத்தான் வந்து வர்றோம், இந்த மாதிரி ஒருவர் கோல் முட்டி விடுத்து பகைமை உண்டாக்குவதற்காக நான் வரல அப்படின்னு சொல்லி, இனிமே அப்படியெல்லாம் யாரும் செயல்படாதுங்க, எதுவா இருந்தாலும் உங்களுக்கு சந்தேகமானாலும் என்கிட்ட நேரடியா கேளுங்க, நான் உங்களுக்கு சொல்றேன் அப்படின்னு. அவ்வளவுதான். ஆராதனை முடிஞ்ச உடனே குடும்பத்தை எப்பவுமே வடை ஸ்நாக்ஸ் கொடுப்போம், வடை டீ கொடுப்போம். அது எதுவுமே பிடிக்காம எதுவுமே பங்கு இல்லாம உடனே இமிடியேட்டா ஃபேமிலியை கூட்டிட்டு போயிட்டாரு. அப்போ எனக்கு அவங்க எதுவுமே பங்கு கொள்ளல, டீ வடை சாப்பிடல அப்படின்னு தெரிஞ்சது. அப்ப எனக்கு ஒரு லைட்டா கன்ஃபர்மேஷன் கிடைச்சிச்சு, இவர் தான் சொல்லி இருக்கணும் அப்படின்னு. உடனே நான் போன் பண்ணேன், போனும் எடுக்கல. 4-5 முறை 2 நம்பர் வச்சிருக்காரு, எடுக்கல. அப்போ அது பிஸிங்கிற மோடுல வச்சுட்டாரு போல. எப்போ அடிச்சாலும் அந்த மாதிரி வந்தது. சரி நான் விட்டுட்டேன். சரி அடுத்த வாரம் வருவார் மொத்தம் வரல, 2வது வாரம் வருவார் மொத்தம் வரல, 3வது வாரம் வருவார் மொத்தம் வரல. இதுக்குள்ள என் மனசுல கேள்விகள் எழும்புது. இப்ப நாம போகணுமா இல்ல போக கூடாதா அப்படின்னு. அப்புறம் ஆண்டவர் என்னோடு கூட இடைப்பட்டார். சரி பரவாயில்ல, நாளைக்கு என்ன சொல்லுவாங்க, நாங்க தான் தப்பு பண்ணிட்டோம், நீங்க ஊழியக்காரங்க எங்களை தேடி வந்தீங்களா, 3 வாரம் நாங்க சபைக்கு வரல, நீங்க வந்தீங்களா அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அப்படிதான் இன்னைக்கு நிலைமை இருக்கு. சரி நம்ம போவோம் அப்படின்னு இருக்கும்போது அவரு நாம் போகல, எனக்கு வாய்ப்பு இல்லை, மழையும் அது பெய்ததுனால அவர் ஒரு 4 கிலோமீட்டர் கிராமத்துல இருக்கிறார். நான் போய் அவரை சந்திக்கு முன்பாக அடுத்த வாரம் குடும்பத்தோட வந்துட்டேன். அப்ப நான் அவரை பார்த்தோன்னு சந்தோஷம். அப்புறம் அசம்பிளி முடிஞ்சவொடனே ஆறாம் முடிஞ்சவொடனே அவர்கிட்ட கேட்டேன், என்ன பிரதர் என் மீது கோபமா உங்களுக்கு அப்படின்னு. அதெல்லாம் இல்லை ஐயா அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டேன். நான் ஏன் இதை இவ்வளவு வருமா சொன்னேன்னா, சில சமயங்கள் இல்ல அவங்க செய்த தவறை அவங்க உணர்வடையணும், அதுக்கு பதிலா நாம போகணுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி நமக்குள் வருகிறது. அப்படி நிறைய என்னுடைய அனுபவத்துல ஊழியத்தின் பாதையில உண்டு. ஒரு சௌரிடத்துல 4 முறை அவரை போய் சந்திச்சு
மற்ற ஊழியர்களையும் கூட்டிட்டு போய் அவரிடத்துல மன்னிப்பு கேட்டு 4 முறை நான் போனேன், ஆனாலும் அவரு வரல. ஆனால் இன்னைக்கு ஆண்டுடைய கிருபையினாலே எங்களுக்குள்ள ஒரு நல்ல உறவு இருக்கிறது. சோ நான் என்ன சொல்ல வரேன்னா, ஆண்டவர் நம்ம எவ்விதமாய் மன்னித்தாரோ, கிறிஸ்து நம்மிடத்தில் எப்படி அன்பு இருந்தாரோ, அந்த பேசிஸ்ல நாம் மற்றவருடைய தவறை நாம் மன்னிக்க நமக்கு ஆண்டவர் உரிமை தந்திருக்கிறார். இப்ப உங்க பேதுருவிட்ட ஆண்டு சொன்னார், இங்கே நான் அதைத்தான் நான் வாசிக்கிறோம். அப்படிப்பட்ட பேதுருவினிடத்துல அவனை தேடி வந்தார். அதிகாலையில வர்றாரு, அவனுக்காக போஜன ஆயத்தம் பண்ணி இருக்கிறாரு. பிள்ளைகளே கூப்பிடுகிறார். நேரங்களா, அதனால நான் சுருக்கமாக சொல்றேன். நீங்க வீட்டுல போய் இந்த யோவான் எழுதின சுவிசேஷம் 21ஆம் அதிகாரத்தை நீங்க ஜெபத்தோட படிங்க. பிள்ளைகளே என்று அழைக்கிறார். என்ன அருமையான ஒரு வார்த்தை பார்த்தீங்களா? நாம அப்படி அழைப்போமா? பிள்ளைகளே என்று அழைக்கிறார். வந்து போஜனம் பண்ணுங்கள் என்று சொல்றாரு. இப்போ பிடிச்சதுல சிலவற்றை கொண்டு வாருங்கள்னு சொன்னாரு. அவர்கள் எல்லாரும் 15ஆம் வசனம் தொடக்கம் எப்படி ஆரம்பிக்கு, அவர்கள் போஜனம் பண்ணின பின்பு. ஒருவேளை நானா இருந்தால் சாப்பிடவா விட்டுருப்பேன், அவங்கள லெஃப்ட் ரைட் வாங்கியிருப்பேன். ஆனா ஆண்டவர் முதலாவது அவங்களுடைய அந்த களைப்பு, சோர்வு, பசி எல்லாத்தையும் அவர் பார்க்கிறாரு. பார்த்து அவங்களுக்கு முதல்ல அதை நல்ல சரீர உணவு கொடுத்து நல்ல திருப்தியாக போஜனம் பண்ணின பின்பு, இப்ப நீங்க போயிட்டு வாங்க சொல்லல. அதுக்கப்புறம் தான் கேட்கிறாரு, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, நீ இவர்களிலும் என்னிடத்தில் அன்பா இருக்கிறாயா? என்ன அருமையான ஒரு கேள்வி. அதே கேள்வி இந்த கால வெளியில ஆண்டவர் என்னிடத்திலையும் உங்களிடத்திலையும் கேட்கிறாரு. நாம் என்ன பதில் சொல்லுவோம்? பேதுருவை போலதான் பதில் சொல்லுவோமா? இல்ல ஆண்டவரே, நான் உண்மை நேசிக்கிறேன், உம்மிடத்தில் அன்பு வருகிறேன் என்று சொல்லுவோம். பல சமயங்களில நம்ம ஆண்டவருக்காக நாம் செய்கிற காரியங்கள் எதை அடிப்படையாக நாம செய்கிறோம்? ஆண்டவர் என்னை நேசிக்கிறார். பவுல் சொன்ன மாதிரி கிறிஸ்துவின் அன்பு என்னை நெருக்கி ஏவுகிறது. அந்த அடிப்படையில ஆண்டவருக்கு ஊழியம் செய்யறோமா? அந்த கிறிஸ்துவனுடைய அன்பின் அடிப்படையில ஆண்டவர் காணிக்கை கொடுக்கிறோமா? அந்த கிறிஸ்துவனுடைய அன்பின் அடிப்படையில அவர் என்னை நேசிக்கிறதுனால நான் இந்த சபைக்கு நான் ஊழியக்காரனாக இருக்கிறேன், இந்த மக்களுக்கு நான் பாடுபடுறேன், இதற்கு என்ன உதவி செய்யறேன், நான் காணிக்கை கொடுக்கிறேன், நான் அதை செய்யறேன், இதை செய்யறேன். எதை செய்தாலும் in what basis we are doing? Are we doing on the basis of God's love? Based on God's love? ஆண்டவர் என்னை நேசிக்கிறார், அதற்காக நான் செய்யறேன். அந்த கேள்வியை கேட்டார். அருமையானவர்களே, நம்முடைய அன்பு இந்த காலவெளியில எவ்விதமாக நேசிக்கிறோம்? அவரை நேசிக்கிறதுனால அவருடைய வேதத்தை நாம் வாசிக்கிறோமா? இதே யாக்கோபு தான் எழுதின நிருபத்துல ஒரு வார்த்தை சொல்வார் பாருங்க. 2ஆம் அதிகாரம், யாக்கோபு 2ஆம் அதிகாரம். எனக்கு ரொம்ப அது பிடித்தமான ஒரு வசனம். யாக்கோபு 2ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம் வாசிங்க. இல்ல சார், யாக்கோபு சாரி 1ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். ஆகையால் நீங்கள் எல்லாவித அழுக்கையும் கொடிய துர்குணத்தையும் ஒழித்துவிட்டு உங்கள் உள்ளத்தில் நாட்டப்பட்டதாயும் உங்கள் ஆத்துமாக்கு ரட்சிக்க வல்லமையுள்ளதாயும் இருக்கிற வசனத்தை சாந்தமாய் ஏற்றுக்கொள்ளுங்கள். ஆண்டவருடைய வசனத்துக்கு அடைமொழி சொல்றார் யாக்கோபு. சொல்றார் ஆண்டவருடைய வசனம் எப்படிப்பட்ட வசனமா? உங்கள் உள்ளத்தில் நாட்டப்பட்டதாயும், ரூட்டட் இன் யுவர் ஹார்ட், உங்க இருதயத்துல அது ஆல்ரெடி நாட்டப்பட்டதாயும் உங்கள் ஆத்துமாக்களை ரட்சிக்க வல்லமையுள்ளதாயும் இருக்கிற வசனத்தை எப்படி ஏற்றுக்கொள்ளணுமா? சாந்தமாய் ஏற்றுக்கொள்ளுங்கள். So receive God's love with your meekness. சாந்தமாய் ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று யாக்கோபு நமக்கு ஆலோசனை சொல்றாங்க. ஆண்டவருடைய வார்த்தையை அப்படி சாந்தமாக நாம
வாசிக்கிறோமா? சும்மா கடமைக்காக இன்னைக்கு பைபிள் படிக்கணும், இல்ல இன்னைக்கு நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை போதனை பண்ணணும், அதுக்காக நம்ம வேதத்தை படிக்கிறோமா? ஆண்டவர் என்னை நேசிக்கிறார், ஆண்டவருடைய அன்பின் அடிப்படையில நம்ம வேதத்தை படிக்கிறோமா? பேதுரு சொல்றாரு 1 பேதுரு 2 வசனத்துல, நீங்கள் புதிதாய் பிறந்த குழந்தைகளைப் போல திருவசனத்தின் மீது களங்கமில்லாத ஞானப்பாலின் மீது வாஞ்சியாயிருங்க. புதிதாய் பிறந்த குழந்தையை போல களங்கமில்லாத ஞானப்பால். அங்க வேத வசனத்துக்கு பேதுரு அங்க பெயர் வைக்கிறாரு, களங்கமில்லாதது ஞானப்பால். ஒரு தமிழ்ல ஒரு பழமொழி சொல்லுவாங்க, அளவுக்கு மிஞ்சினா அமிர்தமும் நஞ்சு. அதெல்லாம் இங்க செல்லாது. இந்த ஞானப்பால the more you drink, the more you will get the wisdom of God. நீங்க எந்த அளவுக்கு இதை படிக்கிறீங்களோ அதனால உங்களுக்கு சலிப்படையாது, உங்களுக்கு கெட்டு போகாது அந்த பால். உங்களுக்கு இது ஞானத்தை கொடுக்கிற பால். You will get the wisdom of God. ஆமா, சங்கீதக்காரன் சொல்றான், உங்களுடைய வசனத்தை, அந்த வசனம் எடுத்துக்கலாம் 119ஆம் சங்கீதம், ரொம்ப நான் நேசிக்கிற ஒரு வசனம். 119ஆம் சங்கீதம் 100ஆம் வசனம். உம்முடைய கட்டளைகளை நான் கை கொண்டிருக்கிறபடியால் முதியோர்களை பார்க்கிலும் ஞானம் உள்ளவனாய் இருக்கிறேன். பொதுவாக என்ன சொல்லுவாங்க, ரொம்ப முதியோர்கள்லாம் நல்ல அனுபவசாலி, நல்ல அனுபவம் இருக்கும், அவங்களோட பலனா அவங்களுடைய அனுபவம் நமக்கு கிடைக்கும்னு சொல்லுவாங்க. ஆனா இங்க சங்கீதக்காரன் சொல்றான், வேதம் சொல்லுகிறது, உம்முடைய கட்டளைகளை நான் கை கொள்கிறபடியால் முதியோர்களை பார்க்கிலும் ஞானமுள்ளவனாய் இருக்கிறேன். அதுக்கு முந்தின வசனம் பாருங்க 99, உம்முடைய சாட்சிகள் என் தியானமாய் இருக்கிறபடியால் எனக்கு போதித்தவர்கள் எல்லாரிலும் அறிவுள்ளவனாய் இருக்கிறேன். நமக்கு கற்றுக் கொடுத்த வாத்தியார்களை விட நாம் அறிவுள்ளவர்களாக ஆக வேண்டுமானால் இந்த வேதத்தை நாம வாஞ்சியோடு கூட நாம் படிக்கணும். 98, நீர் உம்முடைய கற்பனைகளை கொண்டு என்னை என் சத்துருக்களிலும் அதிக ஞானம் உள்ளவனாக்குகிறீர், அவைகள் என்றைக்கும் என்னுடனே இருக்கிறது. என் சத்துருக்களை விட என்னை ஞானம் உள்ளவனாக்குகிறீர். So are we read the Bible? ஒரு நாளைக்கு 21 மணி நேரத்துல நம்ம எவ்வளவு மணி நேரம் வேதத்துக்கு நம்ம இடம் கொடுக்கிறோம்? யோசிச்சு பாருங்க. ஆண்டவர் மீது நமக்கு அன்பு இருந்தா உண்மையிலேயே அவருடைய வேதத்தை சாந்தமாய் ஏற்றுக்கொள்ளுவோம், அதுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுப்போம். நம்முடைய வாழ்க்கையில முக்கியமில்லாதவர்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறோம், முக்கியமுள்ளவர்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறது. வேதத்துக்கு நாம் அதிகமாக முக்கியத்துவம் கொடுக்கணும், ஜெபத்துக்கு முக்கியம் கொடுக்கணும், வேத வாசிப்பும் தியானமும். ஒரு தேவனுடைய மனுஷன் சொல்றாரு, when God will speak to us, not when we read the Bible, when we meditate his word. அவருடைய வேதத்தை நாம் தியானிக்கும் போதுதான் ஆண்டவர் நம்மோடு கூட பேசுவார் என்று ஒரு தேவ ஊழியர் சொன்னார் அவருடைய செய்தியில. ஆனா அது எனக்கு என்னமோ அப்படியெல்லாம் இல்லை. வேதத்தை வாசிக்கும் போதே ஆண்டவர் நம்மளோடு கூட பேசுவார். ஆனா அவர் சொல்றது வேதத்தை தியானிக்கும் போதுதான் பேசுவார் அப்படிங்கிற. சரிவா, தட் இஸ் நாட் மேட்டர். பட் எப்படியோ நாம் வேதத்தை நாம் வாசிக்க வேண்டும். எதன் அடிப்படையில? ஆண்டவரை நான் நேசிக்கிறேன், அவர் என்னை நேசிக்கிறார், என்னில் அன்பு கூர்ந்தார், ஆகவே அந்த அன்பின் அடிப்படையில நான் வேதத்தை நேசிக்கிறேன், நான் படிக்கிறேன், தியானிக்கிறேன், ஜெபிக்கிறேன். இப்ப கொடுக்கிறது கூட நாம் ஆண்டவர் மேல உள்ள அன்பின் அடிப்படையில நாம் கொடுக்கணும். பாருங்க, உலக கவர்மெண்ட் நீங்க எல்லாம் ஒருவேளை ஆபீஸ்ல வேலை செய்யணும்னா எவ்ரி இயர் யூ வில் கெட், என்ன சொல்லுவாங்க, இன்கிரிமெண்ட். The increment will be added to your basic pay. According to your basic pay, you will get some benefit. So every year they are adding. உலக கவர்மெண்டே அப்படி செய்வாரானால் $60 அனுபவிச்சிருக்கிறாங்க, நான் அனுபவிச்சிருக்கிறேன். அப்போ நாமும் ஆண்டவருக்கு அவ்விதமாக கொடுக்கணும். இன்னும் ரட்சிக்கப்பட்ட நாள்ல நம்ம கொடுத்த காணிக்கை அப்படியே கொடுப்போமானால், can we say that I am loving God?
நான் ஆண்டவரை அன்பு 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 செலுத்துறேன்னு சொல்ல முடியுமா? இன்னும் we have to show our God's love in giving offering to him. நான் ஆண்டவரை நான் நேசிக்கிறேன், அன்பு கூறனால என்னுடைய, அதனால நான் அந்த அடிப்படையில நான் ஆண்டவருக்கு காணிக்கை கொடுக்கிறேன். நம்முடைய காணிக்கை கொடுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். நீங்கள் எந்த அளவினால் அளக்கிறீர்களோ அந்த அளவினால் உங்களுக்கு அளக்கப்படும் என்று சொன்னார். ஆண்டவருக்கு ஊழியர் செய்யறது எது வாட் எவர் வி டு, மேபி நம்ம காலை கூட்டலாம், என்ன ஒரு சாதாரண எதுவா இருந்தாலும் ஆண்டவருடைய அன்பின் நெருக்குனால, பவுல் சொல்ற மாதிரி கிறிஸ்துவின் அன்பு எங்களை நெருக்கி ஏவுகிறதுனால நான் ஆண்டவருக்கு ஊழியம் செய்வேன். அந்த அடிப்படையில தான் நாம் ஆண்டவருக்கு செய்ய வேண்டும் என்று ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். ரெண்டு வசனம் சொல்லி நான் முடிக்கிறேன். யாக்கோபு, இப்படி ஆண்டவரை நேசிக்கிறவர்களுக்கு யாக்கோபு அங்க 2 ஆசீர்வாதங்களை பற்றி சொல்லி இருக்கிறார் யாக்கோபு நிருபத்துல. அந்த வசனத்தை மாத்திரம் சொல்லி நான் முடிக்கிறேன். யாக்கோபின் நிருபம் 1ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். சூரியன் கடுவெளியிடம் உதித்து சோதனை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான், அவன் உத்தம விளையின பின்பு கர்த்தர் தம்மிடத்தில் அன்பு கூறுவதற்கு வாக்குத்தத்தம் பண்ணின ஜீவகிடத்தை பெறுவான். இங்க யாக்கோபு தமிழ் பைபிள்ல சோதனைய ரெண்டு விதமாக இருக்கிறது. சோதனைங்கிறது அதாவது பரிசோதனையும் சோதனை என்றுதான் மொழிபெயர்ச்சிருக்கிறாங்க. அவனவன் தந்தன் இச்சையினால் இழுக்கப்பட்டு சோதிக்கப்படுகிற அந்த சோதனையும் சோதனை என்றுதான் மொழிபெயர்த்திருக்கிறாங்க. அது அப்படி கிடையாது. இந்த 12ஆம் வசனத்தில் வர்ற சோதனை, அதே போல 2ஆம் வசனத்துல வருது பாருங்க, என் சகோதரரை நீங்கள் பலவிதமான சோதனைகளில் அகப்படும் போது, அந்த சோதனைங்கிற வார்த்தை ஆக்சுவலி சோதனை கிடையாது, இட் சுட் பி ட்ரையல், பரிசோதனை என்றுதான் அது மொழிபெயர்க்கணும், சரியான மொழிபெயர்க்கும். அதே போல டெஸ்டிஃபை, ஆபிரகாம் தேவனை சோதித்தார் என்றுதான் 22ஆம் அதிகாரத்துல வாசிக்கிறோம். அது அந்த வார்த்தை சரியான மொழிபெயர்ப்பு அல்ல. தேவன் ஆபிரகாமை பரிசோதித்தார். God never tempt anyone. அங்க இதே யாக்கோபு சொல்றாரு 13ஆம் வசனம் பாருங்க, சோதிக்கப்படுகிற எவனும் நான் தேவனால் சோதிக்கப்படுகிறேன் என்று சொல்லாதிருப்பானாக. ஆண்டவர் ஒருவரையும் சோதிக்கிறவர் இல்லை, ஆனால் அனுமதிப்பார், அவர் பரிசோதிப்பார். எப்படி ஒரு மாணவன் கல்வி ஆண்டு முடிஞ்சவனே அவனுக்கு நாம் கற்றுக் கொடுத்த எந்த அளவுக்கு அவங்க படிச்சிருக்கிறாங்கன்னு சொல்லி பரிசு வைக்கிறாங்களோ, அந்த பரிசையின் மூலமாக அவங்க அறிகிறாங்களோ, அதே போல ஆண்டவர் என்ன செய்யறார், நம்மை பரிசோதிக்கிறார். அவர் சோதிக்கிற தேவன் இல்லை. அதுவே இங்க 12ஆம் வசனத்துல சோதனையை செய்கிற மனுஷன் பாக்கியவான் என்று சொல்லும் போது, அவன் பாவத்தினால இழுக்கப்பட்டு வருகிற அந்த சோதனையை செய்கிற மனுஷன் பாக்கியவான் என்று சொல்லவில்லை, கர்த்தர் பரிசோதிக்கும் போது அதுல நிலைச்சிருக்காங்க பாருங்க, அப்படிப்பட்ட மனுஷன் பாக்கியவான். பரிசோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான், அவன் உத்தமன் என்று விளங்கின பின்பு அதுல அவன் நிலைச்சிருக்கும் போது, அந்த பரிசோதனையில அந்த ட்ரையல்ல அந்த ஆண்டவருக்காக அவன் நிலைத்திருக்கும் போது, when he obeyed in his trouble and suffering, என்ன நடக்குமா, பின்பு கர்த்தர் தம்மிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு, that it shows God, he loves God. அந்த சஃபரிங்லையும் அந்த பாடுகளையும் ஆண்டவருக்காக அவன் நிலைத்திருக்கும் போது ஆண்டவருடைய அன்புனால அவன் நிலைத்திருக்கிறான். அப்படிப்பட்டவர்களுக்கு ஆண்டவர் ஒரு வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். என்ன வாக்குத்தத்தம்? கர்த்தர் தம்மிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணின ஜீவ கிரீடத்தை பெறுவான். குரோனால் லைஃப், ஜீவ கிரீடம். வேதாகமத்துல 5 கிரீடங்களை பற்றி வாசிக்கிறோம். அதுல ஒன்றுதான் இங்க ஜீவ கிரீடம். யாக்கோபு சொல்றாரு, யாருக்கு ஆண்டவர் ஜீவ கிரீடத்தை கொடுப்பாராம்? பரிசோதனையை சகிக்கிற மனுஷன். அதுல ஆண்டவர் நேசிக்கிறதுனால, அந்த அன்பின் பெருக்கத்தினால ஆண்டவர் யோபு சொல்றாரு பாருங்க, நீர் என்னை கொன்று போட்டாலும் நான் உண்மையில, ஆண்டவர் கொண்டு போட்டாரா யோபு? தேவ் சொல்றார், நீ சோதித்த பின் நான் பொன்னாக விளங்குகிறேன். சோ அவ்விதமாக
ஆண்டவர் மீது உள்ள அன்புனால, அந்த அன்பின் பெருக்கத்தினால நமக்கு என்ன வியாதி வந்தாலும் சரி, என்ன நோய்கள் வந்தாலும் சரி, என்ன இழப்புகள் வந்தாலும், பிகாஸ் God loves me, நான் ஆண்டவரை நேசிக்கிறேன். அதனால நான் எந்த விதத்துல ஆண்டவர் இன்னும் மோசமான நிலைமையில ஆண்டவர் என்னை கொண்டு வந்தாலும் நான் என்ன செய்வேன், நான் ஆண்டவருக்கு உறுதியாக இருப்பேன். என்னுடைய விசுவாசத்தை விட்டு நான் வழியே போக மாட்டேன். பல வருஷத்துக்கு முன்னாடி சென்னையில இருக்கிற அருமையான சார் KV தாமஸ், ஒரு விளவங்களை you might have seen him or heard him. அவர் எனக்கு முன்னாடி நெய்வேலியில ஒர்க் பண்ணாரு, எனக்கு தெரியாது, அவரு தான் லேட்டரான்னு சொன்னார். அவரு கேன்சர் படுக்கையில இருக்கிறாரு. நான் அவரை சந்திச்சுட்டு போன ஒரு வாரத்துக்குள்ளதான் அவர் ஆண்டோடைய சமூகத்துக்கு போயிட்டார். இப்ப நான் அவரை பார்க்க போயிருக்கேன், நெக்ஸ்ட் அவரை பார்க்கறதுக்காகவே போறேன். அப்போ அவங்க பையன் சொன்னா, அங்கிள் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, டாக்டர் வந்திருக்கிறாங்க, கொஞ்சம் அப்பாவை டெஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க, கிளீன் பண்ணி டெஸ்ட் பண்ண உடனே நீங்க பார்க்கலாம் அப்படின்னு. அதை கிளீன் பண்ணி அவர் டாக்டர் போயிட்டாரு. என்ன அங்கிள் வாங்க அப்படின்னு கூப்பிட்டு போறாங்க. அவர் படுக்கையில படுத்துக்கிட்டு என்னை பார்த்த உடனே அதே சுமையில்லை. எனக்கு அது ரொம்ப த்ரில்லிங்கா இருந்தது. அந்த கொடூர வேதனையின் மத்தியிலையும் அவர் என்னை பார்த்தபடியே முகம் மலர்ந்தார். நான் மனப்பாறை போயிட்டு ஆஃப்டர் 1 week I had that he went into the Lord. அவருடைய பின்னலுக்கு நான் போனேன். அதுதான் ஆண்டோடைய பிள்ளைகள் தேவன் அனுபவிச்சிருக்கிறேன். என்னுடைய மனைவியும் கூட நான் சொல்லுவேன், அவங்க கடைசியில ஒரு பெரிய, அவங்க வச்சிருக்கிற பைபிள் பெரிய பைபிள். அந்த காலையில் எழுப்பின உடனே முகத்தை கழுவிட்டு ஜெபம் பண்ணுவாங்க, பைபிள் படிப்பாங்க. கடைசியாக the day came, அந்த பைபிள் அவங்க கையால தூக்க முடியல, அந்த அளவுக்கு அவங்க பலவீனம் ஆயிட்டாங்க. ஸோ சண்டே முதல் நாளா குளிச்சுட்டு ரெடி ஆவாங்க. ஒரு நாள் வாடகை காரு பிடிச்சு வெள்ளூர் சபைக்கு போவோம். அன்னைக்கு சண்டே வண்டி கிடைக்கல, என்ன பண்றது அப்படின்னு சரி நான் சொன்னேன்மா, வண்டி கிடைக்குமா, கார் வாடகை கார் கிடைக்க மாட்டேது, இன்னைக்கு நம்ம ரூம்ல இருந்தே பாட்டு பாடி நம்ம பைபிள் வாசிப்போம். இல்ல டாடி, ஒரு ஆட்டோ பிடிங்க. சரின்னு ஒரு ஆட்டோ வந்தது. அவங்கள ஏற சொன்ன, அவங்களால ஏறவே முடியல. ஸோ பிகாஸ் தட் பாடி வாஸ் பிக் ஒன். அந்த ஹீமோ கொடுத்ததுனால வயிறெல்லாம் வீக்கமாயிடுச்சு, காலெல்லாம் யானைக்கால் மாதிரி வீங்கிடுச்சு, வயிறெல்லாம் 9 மாத பிரெக்னன்ட் லேடி மாதிரி வயிறு வீங்கிடுச்சு. அதோடு கூட அவங்களால அந்த இதுல ஏற முடியல. நான் சொல்றேன், வேண்டாமா, முடியலன்னு வேண்டாம், ஏற வேண்டாம் அப்படின்னு. இல்ல டேடி. உடனே அவங்க முட்டி போட்டு அந்த ஆட்டோவில் முட்டி போட்டு கஷ்டப்பட்டு நானும் தாங்குறேன் ஏறி உட்கார்ந்துட்டாங்க, போகலாம் அப்படின்னு. அதான் தட் வாஸ் த லாஸ்ட் சண்டே அவங்களுக்கு. அதுக்கப்புறம் அவங்க ஆராதனைக்கு போக முடியும். அருமையானவர்களே, அதனால காற்றுள்ள போதே தூட்டி கொள்ளணும். ஒருவேளை எனக்கு அது சீக்கிரமாக வரலாம், எப்போ என்று நமக்கு தெரியாது. அதனால ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற அந்த வாய்ப்புகளையும் தருணங்களையும் நான் ஒரு நாளும் வீணாக்க கூடாது. எந்த அளவுக்கு ஆண்டவருக்காக செயல்படணுமோ அவருடைய அன்பு நம்மை நெருக்கி ஏவுறதுனால நாம் செய்யணும். சோ யாக்கோபு வாக்கு கொடுக்கிறார், அவரிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு தாம் வாக்குத்தத்தம் பண்ணின ஜீவ கிரீடத்தை பெறுவோம். Yes, already promised. சிலர் தந்தையில சபையில நீங்க பாத்தீங்கன்னா புது வருஷத்தன்னைக்கு ஒரு பெரிய ப்ராமிஸ் வேர்ட்ஸ், இங்க நிறைய வியாபாரமா நடக்குது. அதை வச்சுட்டு விசுவாசியில சொல்லுவாங்க, இந்த வருஷம் உங்களுக்கு ஆண்டவர் என்ன வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கிறாரு, வரிசைக்கு எடுத்துட்டு போங்க. That's not true. That's not based on the Bible. அது கிடையாது. வேதத்துல நமக்கு ஆண்டவர் அநேக வாக்குத்தத்தங்களை தந்திருக்கிறார். இன்னைக்கு நான் என்ன சூழ்நிலையில போவேன்னு எனக்கு தெரியாது. அந்த ப்ராமிஸ் காட் அந்த வருஷம் முழுவதும் இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலையிலே நான் போவேன்னு கிடையாது. எவ்ரி மொமெண்ட் அவர் லைஃப் ஸ்டைல் will be changed. சோ நம் உள்ளத்தில் வாசம் பண்ணுகிற தேவன் நம்முடைய சூழ்நிலைக்கு ஏற்றபடி டெய்லி ஆண்டுடைய வார்த்தையை நாம் வாசிக்கும் போது அவருடைய வசனத்திலிருந்து நம்மளை என்ன செய்யறாரு, அவரு வாக்கு கொடுக்கிறார். நம்முடைய வாக்குத்தத்தின்படி நம்மை தைரியப்படுத்துகிறார், ஆசீர்வதிக்கிறார்.
சோ வாக்குத்தத்தம் பண்ணின ஜீவ கிரீடத்தை பெறுவான். கடைசி ஒரு வசனம் 2ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் வாசிங்க. ஆண்டவரிடத்தில் அன்புள்ளவர்களுக்கு என்ன வாக்குத்தத்தம் பண்ணி இருக்கிறாரு? ஒன்று, ஜீவ கிரீடத்தை கொடுப்பேன் என்று வாக்குத்தத்தம் பண்ணி இருக்கிறார். இரண்டாவது, என் பிரியமான சகோதரரை கேளுங்கள், தேவன் உலகத்தின் தரித்திரரை விசுவாசத்தில் ஐஸ்வர்யவான்களாகவும் நம்மிடத்தில் அன்புள்ளவர்களுக்கு தம் வாக்குத்தத்தமுள்ள ராஜ்யத்தை சுதந்திரத்துக் கொள்வதாகவும் தெரிந்து கொள்ளவில்லையா? அவரிடத்தில் அன்பு கூறுவர்களுக்கு தாம் வாக்குத்தத்தம் பண்ணின ராஜ்யத்தை சுதந்திரிக்கிறவர்களாகவும், God has already promised to inherit his kingdom. அவருடைய ராஜ்யத்தை சுதந்திரிக்க ஆண்டவர் நமக்கு வாக்குத்தத்தம் பண்ணி இருக்கிறார். We are going to inherit the kingdom of God. தேவனுடைய சமூகத்துல ராஜ்யத்தை சுதந்திரிக்க நாம் போகிறோம். அதற்கு ஆண்டவர் நமக்கு வாக்கு பண்ணி இருக்கிறார். ஆகவே அவரிடத்தில் அன்பு கூறுகிறவர் யாருக்கு? அவரிடத்தில் அன்பு கூறுவர்களுக்கு தாம் வாக்குத்தத்தம் பண்ணின ராஜ்யத்தை சுதந்திரிக்கிறவர்களாம். இஸ்ரேல் ஜனங்களுக்கு கானான் தேசத்தை வாக்குத்தத்தம் பண்ணினார். 9 கோத்திரங்கள். அங்க எல்லாருக்கும் நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா கானான் தேசத்தை யோசுவா அந்த 9 கோத்திரத்துக்கு ஈக்குவலாக பிரிச்சு கொடுக்கல. உங்களுக்கு தெரியுமா? 2 கோத்திரம் யோர்தான் கரையில இருந்துட்டாங்க. 9 கோத்திரம் தான் அங்க போய் சுதந்திரிச்சாங்க அந்த கானான் தேசத்தை. அந்த 9 கோத்திரங்களும் ஈக்குவலா the man of God Jehovah did not divide the land of Canaan to 9.5 tribes வந்து சரி சமமாக பிரிச்சு கொடுக்கல. on what basis he divided? ஆண்டவர் அவனுக்கு சொல்லியிருந்தார். எந்த அடிப்படையில? யாருக்காவது படிச்சிருக்கீங்களா? என்னது? அந்த கோத்திரத்தின் உண்மையின்படி எந்த கோத்திரம் ஆண்டவருக்கு உண்மையா இருந்தார்களோ, according to their faithfulness, God told the man of God Jehovah to divide the land of Canaan. அவங்களுடைய உண்மையின் அடிப்படையில் கொஞ்சத்தில் உண்மையுள்ளவனை அநேகத்தின் மேல் அதிகாரியாக வைப்பேன் என்று ஆண்டவர் நமக்கு வாக்கு கொடுத்திருக்கிறார். ஆண்டவர் இன்னைக்கு நிறைய காரியத்துல நம்ம உண்மையா இருக்கணும்னு அவரு எதிர்பார்க்கல. நீ கொஞ்சத்துல உண்மையா இருந்தாலே போதும். நான் உனக்கு என்ன வெளிப்படுத்தினோ, நான் உனக்கு என்ன பலன் தந்திருக்கிறனோ, நான் உனக்கு என்ன காட்டி இருக்கணும், நீ அதுல உண்மையா இருந்தா போதும். அப்படி உண்மையா இருந்தா அநேகத்தின் மேல உன்னை அதிகாரியாக வைப்பேன் என்று சொல்லியிருக்கிறார். வருகிற நாட்களில ஆண்டவரை நாம் அதிகமாக, அவர் நம்மிடத்தில் அன்பு கூர்ந்தது போல நாமும் அவரிடத்தில் அன்பு கூறுவோம். அந்த அடிப்படையில் ஆண்டவருக்காக செயல்படுவோம். அவருடைய வருகை அது சீக்கிரமா இருக்கிறார். சோ அந்த 3 அந்த குஷ்டரோகிகள் சொன்னார்கள், இன்று நாம் சும்மா இருப்பது நல்லதில்லை, பொல்லாப்பு நம்மேல் வரும். ஆகவே அவங்க தூங்காம உடனே அந்த செய்தியை சொல்ல போனாங்க. சோ நமக்கு கிடைக்கிற சமயத்தை பயன்படுத்துவோம். ஆண்டவருக்காக நாம் செயல்படுவோம். அவருடைய அன்பின் அடிப்படையில நாம் செயல்படுவோம். ஆண்டவர் நமக்கு அவருடைய வாக்குத்தின்படியாக ஜீவ கிரீடத்தை கொடுப்பார். அவருடைய ராஜ்யத்தை சுதந்திரிப்பதற்கு ஆண்டவர் உங்களை என்னையும் மாற்றுவார். கர்த்தர் இந்த சிந்தைகளை நமக்கு ஆசீர்வாதம் தருவாராக. அவருடைய நல்ல நாமம் என்றும் என்று மகிமைப்படுவதாக. கர்த்தர் கொடுத்த அந்த வாய்ப்புக்காக நான் மீண்டுமாக யாவருக்கும் நன்றி சொல்லுகிறேன். தொடர்ந்து உங்களுக்காக ஜெபம் பண்றேன். நீங்களும் எங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க. விசேஷமாய் நாளைக்கு மகள் எழுதுகிற அந்த 2 பரீட்சைகளை தேவனுடைய கரம் கூட இருந்து நல்லபடியாக எழுத ஜெபம் பண்ணுங்க.